அதிகாலை 1ஆம் தேதி ஸ்தோத்திர கூட்டத்திலே கலந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த 8 மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை கண்மணி போல பாதுகாத்து நடத்தி அற்புதங்களை செய்து அற்புதமாக கர்த்தர் நம்மை நடத்தினார். இந்த 9வது மாதத்திலே தேவ சன்னிதானத்திலே நாம் கூடி வந்திருக்கிறோம். கண்களை மூடி ஒரு சிறிய ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். நன்றி நிறைந்த இருதயத்தோடு மகிழ்ச்சியோடு இந்த நாளிலே காலை வேளையிலே பாடி ஆராதித்து தேவனுடைய வார்த்தையை கேட்போம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அதுக்கு உதவி செய்யும்படி ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம். அதிகாலமே தேடுகிறேன், அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன், ஆர்வமுடன். இன்னும் ஒரு முறை கூட, அதிகாலமே தேடுகிறேன், அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன். பிரசன்னம் பிரசன்னம் காலை வேளையிலே தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம். அன்பான ஆண்டவரே, இந்த அருமையான 9வது மாதத்திலே உம்முடைய சன்னிதானத்திலே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். தேவன் செய்த நன்மைக்கு நான் எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உம்முடைய நாமத்தை நாங்கள் தொழுது கொள்வோம். இந்த காலை வேளையில் ஒரு முறை கூட ஆண்டவர் வீடுகளிலே இருந்து ஆராதிக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எண்ணி முடியாத அதிசயங்களை கர்த்தர் செய்திருக்கிறீர், அதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த ஸ்தோத்திர ஆராதனை முழுவதும் உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா பகுதிகளிலும் கர்த்தர் எங்களோடு இடைபடுவீராக. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி நிறைந்த இருதயத்தோடு பாட, நன்றி நிறைந்த இருதயத்தோடு ஆராதிக்க, நன்றி நிறைந்த இருதயத்தோடு ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு உம்முடைய வார்த்தையை கேட்க ஆண்டவர் இந்த காலை வேளையில் எங்களுக்கு உதவி செய்வீராக. மகிமையாவும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. சில பாடல்களை பாடுவோம். முதலாவது நன்றி பாடலை ஒரு பாடலை பாடுவோம். நமக்கு எல்லாம் தெரிந்த பாடல், எல்லாரும் பாட வேண்டும் என்பதற்காக தான் தெரிந்த பாடலை நாம் பாடுகிறோம். கிறிஸ்துவ ஆராதனை கீதங்களிலே 22வது பாடல், போற்றி துதிப்போம் என் தேவனை புதிய இதயமுடனே, நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம் என்று பாடலை, அருமையான பாடலை பாடுவோம். கீழெல்லாம் இந்த பக்தன் எழுதும்போது, கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில் காக்கும் கரம் கொண்டு மார்பில் எங்களை கடந்த 9 மாதம் முழுவதும் சேர்த்தணைத்த எங்கள் ஆண்டவருக்கு நன்றி ஆண்டவரே என்று சொல்லி நல்ல சந்தோஷமாய் பாடுவோம். கிறிஸ்துவ ஆராதனை கீதங்களில் 22வது பாடல், போற்றி துதிப்போம். போற்றி துதிப்போம் எம் தேவனை புதிய இதயமுடனே, போற்றி துதிப்போம் எம் தேவனை புதிய
நேற்றும் இன்றும் என்றும் மாற இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாற இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். அல்லேலூயா இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. எல்லாரும் சேர்ந்து இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. என் நேசரேசுவை என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில் அல்லேலூயா. கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில் காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தணைத்த அன்பை என்றும் பாடுவே. காக்கும் கரம் கொண்டு மார் சேர்த்தணைத்த அன்பை என்றும் பாடுவே. அல்லேலூயா இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. அல்லேலூயா இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தமிழ்ந்து மாளாதே. யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தமிழ்ந்து மாளாதே. ஆர்ப்பின் ஜெயதோனியோடு பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவே. ஆர்ப்பின் ஜெயதோனியோடு பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவே. அல்லேலூயா இயேசு என்னும் நாமமே நாமமே கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா. நன்றி ஆண்டவரே. தாய் தன் பாலகனை மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா. தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவே. தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவே. அல்லேலூயா இயேசு என்னும் நாமமே நாமமே ஆத்துமாவின் கீதமே கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. பூமி அகிலமும் சாட்சியாகவே பொங்கல் என்ற கட்டளையதா. பூமி அகிலமும் சாட்சியாகவே பொங்கல் என்ற கட்டளையதா. ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் தந்து இன்று தொண்டு செய்குவே. ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் இன்று தொண்டு செய்குவே. அல்லேலூயா இயேசு என்னும் நாமமே. எல்லாரும் உயர்த்தி என் ஆத்துமாவின் கீதமே
நேசரேசுவை நான் மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். அல்லேலூயா இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். அல்லேலூயா. நல்லவர். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னொரு பாடலை பாடுவோம். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை தள்ளாட விட்டார். சங்கீதம் 55 சங்கீதம் 22 சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒரு போதும் தள்ளாட ஒட்டார் என்று வாசிக்கிறோம். சந்தோஷத்தோடு நாம் பாடுவோம். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு. கிறிஸ்துவ ஆராதனை கீதங்களில் 593 பாடல். எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். ஒவ்வொரு வரியும் உள்ளத்திலிருந்து பாடுவோம், விசுவாசத்தோடு பாடுவோம். நான் பாடுகிறபடியே இந்த 9வது மாதத்தில் கர்த்தர் எனக்கு செய்வார் என்று சொல்லி நாம் பாடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமான் தள்ளாட விடமாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவாமே. நீதிமான் தள்ளாட விடமாட்டார், விசுவாசத்தோடு காத்து நடத்திடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாய் இருக்கின்றவர். பாடுங்க. நம்மை காக்கும் தேவன், இந்த 9வது மாதம் நமது நிழலாய் இருக்கின்றவர். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரே நம்மை அணைத்துக் கொள்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரே நம்மை அணைத்துக் கொள்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே அவரே உன்னை சொல்லுங்க சொல்லுங்க அதிசயம் அதிசயம் செய்வார். கர்த்தர் நம் சார்பில் இருக்கும் போது நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? கர்த்தர் நம் சார்பில் இருக்கும் போது நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரி. சொல்லுங்க அதிசயம் அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே,
அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். என்றும் அவரில் மகிழ்ந்திருப்போம், இதய விருப்பம் நிறைவேற்றுவார். என்றும் அவரில் மகிழ்ந்திருப்போம், இதய விருப்பம் நிறைவேற்றுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். இன்னும் ஒரு முறை கூட, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம், அவரே எல்லாம் வாய்க்க செய்வார். ஒரு முறை கூட, வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம், அவரே எல்லாம் வாய்க்க செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார். வைத்து விட்டேன் என்று ஒரு முறை பாடுவோம். செய்வார், கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டே, கலங்கி தவிக்க மாட்டே. அவரே என்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார், அதிசயம் செய்வார், அதிசயம் செய்வார். விசுவாசத்தோடு அதிசயம் செய்வார். தேவ சமூகத்தில் அப்படியே முழங்கால் படியிடுவோம். சங்கீதம் 55 சங்கீதம் 22 வசனத்தின்படியே 9வது மாதத்திலே, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். உன் காலை தள்ளாட வட்டார், உனக்கு அதிசயத்தை செய்வார். நமக்கு அதிசயத்தை செய்வார். அந்த விசுவாசத்தோடு ஆண்டவருக்கு நன்றி செலுத்த போகிறோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்த போகிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. சங்கீதத்திலே வாசிக்கிறோம், தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. வனாந்திரத்திலே நம்மை நடத்தினவரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். நமக்கு வானத்து மன்னாவை கொண்டு போஷித்தவரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. முதல்ல நீங்க கர்த்தர் நல்லவர்னு ஒரு 10 தடவை கர்த்தர் நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர்னு சொல்லிட்டு அப்புறம் அப்படியே ஆண்டவருக்கு கொஞ்ச நேரம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கொஞ்ச நேரம் கர்த்தரை நாம் துதிப்போம். அல்லேலூயா. 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நீர் நல்லவர் ஆண்டவரே, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். எங்களுக்கு இதுவரை நல்லவராகவே இருந்திருக்கிறீரப்பா. கர்த்தர் நல்லவர், ஒரு தீமையும் செய்யாதவர். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இந்த சத்தத்தை வீடு முழுவதும் இந்த சத்தம் தொனிக்கட்டும். கர்த்தர் நல்லவர்னு சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர், இயேசு 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 நல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு நல்லவர்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பாடுற அதே பாட்டை நல்ல சந்தோஷமா பாடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நடந்ததெல்லாம் நன்மைக்கே, நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே, நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கு நன்றி, நன்றி நன்றி
எல்லாம் நன்மைக்கே நன்றி. நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே மகிழ்வேன் இன்றைக்கே. நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி. நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி. இன்னும் ஒரு முறை கூட நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி. எதையும் யோசிக்காம நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி. தீமைகளை நன்மையாக மாற்றினீ, துன்பங்களை இன்பமாக மாற்றினீ. தீமைகளை நன்மையாக மாற்றினீ, துன்பங்களை இன்பமாக மாற்றினீ. நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி. நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி. சிலுவதனை அனுமதித்தீர் நன்றி, சிந்தைதனை மாற்றினீர் நன்றி. இயேசையா சிலுவைதனை அனுமதித்தீர் நன்றி, சிந்தைதனை மாற்றினீர் நன்றி. சொல்லுங்க நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி. நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி. என் கிருபை உனக்கு போதும் என்று பலவீனத்திலே பலன் என்று. என் கிருபை உனக்கு போதும் என்று பலவீனத்திலே பலன் என்று. நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி. நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி. நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி. நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி. இன்னும் ஒரு முறை நன்றி நன்றி எல்லாவித சூழ்நிலைகளுக்காக நன்மைக்கே நன்றி. நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. கடந்த 8 மாதம் முழுவதும் எங்களை அற்புதமாய் நடத்தினீரே. நன்றி ஆண்டவரே. தேவைகளை சந்தித்தீரே, உடுத்து வைத்தீரே. நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா. ஜெபங்களை கேட்டீரே, துதிக்க வைத்தீரே. நன்றி ஆண்டவரே. பாட வைத்தீரே. நன்றி ஆண்டவரே. வேதம் வாசிக்க வைத்தீரே. நன்றி ஆண்டவரே. பாடுகளை சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்ள வைத்தீரே. நன்றி ஆண்டவரே. பலவீனத்தில் உம்முடைய பலனை கொடுத்தீரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. எல்லாமே உம்முடைய கிருபை. மனதார உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா. தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல கடந்த 8 மாதம் முழுவதும் எங்களை அற்புதமாய் சுமந்து வந்த உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. சொல்லி முடியாத நன்மைகள், சொல்லி முடியாத நன்மைகள், சொல்லி முடியாத நன்மைகளை செய்தீரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு செய்த நன்மைகளுக்காய் நன்றி, குடும்பத்திற்கு செய்த நன்மைகளுக்காய் நன்றி, பிள்ளைகளுக்கு செய்த நன்மைகளுக்காய் நன்றி
நன்றி. சபைக்கு செய்த நன்மைகளுக்காய் நன்றி. ஊழியத்திலே செய்த நன்மைகளுக்காய் நன்றி. பொருளாதாரத்திலே செய்த நன்மைகளுக்காய் நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. சபையாய் நாங்கள் சேர்ந்து ஆண்டவரே ஜெபித்த எல்லா ஜெபங்களுக்கும் பதிலை கொடுத்தீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. மனதார உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. அப்படியே இருக்கிற இடங்களிலே எழுந்திருந்து ஹல்லேலூயா கொஞ்ச நேரம் கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமா? அவர் ஒருவரே ஆராதனைக்கு பாத்திரராய் இருக்கிறார். இந்த அதிகால வேளையில் அவரை நாம் துதிக்கும் போது ஆண்டவர் இந்த மாதத்திலே வருகிற எல்லா தடைகளை கர்த்தர் உடைப்பார். ஹல்லேலூயா. நல்ல சத்தமாக வீடுகளிலே நாம் ஆராதிக்கிறோம். முழு பலத்தோடு, முழு மனதோடு, முழு உள்ளத்தோடு கர்த்தருக்கு நாம் மகிமையை செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் தெய்வமே, பெரிய தெய்வமே, உயர்ந்த தெய்வமே, பரிசுத்தமுள்ள தெய்வமே, ஹல்லேலூயா, பாதுகாக்கிற தெய்வமே, ஹல்லேலூயா. அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று சொன்னவரே, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தெய்வமே, எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற தெய்வமே, உமக்கே நாங்கள் இந்த காலை வேளையிலே மகிமையை செலுத்துகிறோம், மகிமையை செலுத்துகிறோம். உம்மையே நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம். காலைதோறும் உம்முடைய கிருபைகள் புதிதாய் இருக்கிறது. உம்முடைய சன்னிதானத்தில் இந்த காலை வேளையிலே அமர்ந்திருந்து ஆண்டவரே முழு பலத்தோடு நாங்கள் உமக்கு மகிமையை செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு. அன்பு கூறுவே ஆராதனை, 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 நல்ல ஆராதனை, ஆராதனை. ஒரு முறை கூட அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய், இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன், அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு. அன்பு கூறுவே ஆராதனை, 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 ஆராதனை. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு. அன்பு கூறுவே ஆராதனை, 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 ஆராதனை. அவரை ஆராதித்து ஆராதனை, 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 ஆராதனை. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு. அன்பு கூறுவே ஆராதனை, 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 ஆராதனை. ஹல்லேலூயா,
ஆராதனை 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 யெகோவா ரப்பா யெகோவா ரப்பா சுகம் தந்தீரே நன்றி ஐயா யெகோவா ரப்பா யெகோவா ரப்பா சுகம் தந்தீரே ஒரு முறை சுகம் தருவீரே யெகோவா ரப்பா யெகோவா ரப்பா சுகம் தருவி நன்றி ஐயா யெகோவா ரப்பா யெகோவா ரப்பா சுகம் தருவி நன்றி ஐயா சுகம் தருவி நன்றி ஐயா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 அல்லேலூயா ஆராதனை ஆராதனை காலை வேளையில நல்ல முழு பலத்தோடு உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 அப்படியே கரங்களை உயர்த்தி சொல்லுங்க உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 நாம் எடுக்க வேண்டிய தீர்மானங்களிலே பல தீர்மானங்கள் இருக்கிறது. அவரை பின்பற்றுவேன், உலகம் தொடாதபடி என்னை பாதுகாத்துக் கொள்ளுவேன், தினந்தோறும் ஜெபம் பண்ணுவேன், தினந்தோறும் வேதம் வாசிப்பேன், ஆண்டவர் எனக்கு கொடுப்பதில் எல்லாம் நான் கொடுப்பேன். இப்படி பல தீர்மானங்களிலே ஒரு தீர்மானம், என் வாழ்க்கையிலே என்ன வந்தாலும் உம்மை முழு இருதயத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். மேடாயிருந்தாலும் பள்ளமாயிருந்தாலும் சுகவீனமாயிருந்தாலும் வேதனைகளாயிருந்தாலும் பற்றாக்குறையானாலும் உம்முடைய அன்பை விட்டு எதுவும் என்னை பிரிக்க மாட்டாது. வீடுகளிலே ஆராதிக்கிறோம், அப்படியே கரங்களை உயர்த்தி ஒரு முறை கூட ஆண்டவரை நோக்கி பாருங்க. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. தேவ சமூகத்தில் முழங்கால் படியிடுவோம். தொடர்ந்து ஆண்டவர் இந்த மாதத்தை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தரும்படி நம் மத்தியில் இருக்கிற ஜெயராஜங்கள் ஜபிக்கும்படி கேட்டுக்கொள்ளுகிறோம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அன்பான எங்கள் பரலோக பிதாவே, இந்த மாதத்தின் முதல் நாள் இந்த காலை வேளையிலே உம்மை ஆராதித்து உம்மை துதித்து உம்மை மகிமைப்படுத்தும்படியாக எங்களை தெரிந்து கொண்ட உமது கிருபைக்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த ஆண்டு தொடங்கி 8 மாதங்களாக நீர் எங்களை கண்மணி போல பாதுகாத்து வந்தீரப்பா.
நீர் எங்களை போஷித்தீர், நீர் எங்களை நடத்தினீர், நீர் எங்களை ஆசீர்வதித்தீர், எங்களை துதிக்க வச்சீர், ஜெபிக்க வச்சீர். எல்லாவற்றுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. புதிய மாதத்துக்குள்ளாகவும் பிரவேசிக்கும்படியாக எங்களுக்கு பாராட்டின கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் பாடின விதமாக எங்கள் பாரங்களை எல்லாம் நாங்கள் உண்மையில வைத்து விட்டோம் தகப்பனே. நீர் எங்களை ஆதரித்தரலோ, நீர் எங்களை ஆசீர்வதியோ, நீர் எங்களை வழி நடத்தும். அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. நீர் எங்களுக்கு போதுமானவராக இருக்கிறீர், அதற்காக உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் கூட உம்முடைய வார்த்தைக்காக இப்போ நாங்கள் காத்திருக்கிறோம் தகப்பனே. உம்முடைய வார்த்தையின் மூலமாக நீர் எங்களில் மகிமைப்படுவீராக. உமக்கே மகிமை உண்டாவதாக. துதிகன மகிமையாவும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் இன்ப நாமத்திலே ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு சில அறிவிப்புகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்று முதல் தினமும் காலை 10 மணியிலிருந்து 3 மணி வரை 100 நாள் தொடர் உபவாச ஜெபம் வேதாகம கல்லூரியிலே நடைபெறும். இன்று முதல் காலை 10 மணி முதல் 3 மணி வரை. அதனால் விசுவாச மக்கள் தொடர்ந்து குடும்பமாக தனிநபராக வந்து வேதாகம கல்லூரியிலே பைபிள் காலேஜில் வந்து ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நாம் ஒரு கடினமான காலகட்டத்திற்குள்ளே இருக்கிறோம். ஆண்டவர் தாமே ஜெபத்தை கொண்டு பல காரியங்களை நம்மாலே சாதிக்க முடியும். விசுவாசிகள் அப்போஸ்தலர் நடபடிகளில் விசுவாசிகள் எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணி எவ்வளவோ காரியங்களை சாதித்திருக்கிறார்கள். இந்த 100 நாள் தொடர் உபவாச ஜெபத்தில் ஒருவர் கூட வராமல் இருக்கக்கூடாது. உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வேதாகம கல்லூரியில் வந்து ஜெபிக்கும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறோம். இந்த 100 நாள் தொடர் உபவாச ஜெபம் இருக்கிற காரணத்தினாலே தினமும் மாலை நடைபெறுகிற எழுப்புதல் ஜெபம் நடைபெறாது. அதை நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து வாருங்கள், ஜெபிப்போம். தேசத்திலே, திருச்சபையிலே, ஊழியத்திலே ஒரு பெரிய மாறுதலை காண்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து சுகவீனமாக இருக்கிற மக்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். சிஸ்டர் ஃபாத்திமா அவர்களுக்காக, சிஸ்டர் பானு அவர்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்போம். நம் மத்தியில் இருக்கிற நம்முடைய திருச்சபையினுடைய மூத்த போதகர் அவர்கள் இப்பொழுது தேவனுடைய வார்த்தையை நமக்கு கொடுப்பார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி காலை வேளையிலே தேவ சமூகத்திலே வந்து ஆண்டவரை துதித்து பாடி ஆராதிக்க கர்த்தர் இம்மட்டாய் கிருபை கொடுத்திருக்காய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். யோசுவாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 5ஆம் வசனத்தினுடைய பிற்பகுதியிலே ஒரு வசனம் வாசிக்கலாம். யோசுவாவின் புஸ்தகத்திலே 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை. ஆண்டவர் இந்த நாளிலே தியானிப்பதற்கென்று கொடுத்த வசனம், நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை. தலைவணங்கி ஜெபிப்போம். பரலோக பிதாவே, செப்டம்பர் மாதம் முதல் நாளிலே சன்னிதானத்திலே வந்து பாடி துதிக்க கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, கடந்த 8 மாதங்கள் எங்களோடு இருந்தீர், எங்களை நடத்தினீர், இரவும் பகலும் நடத்தினீர், எல்லா சூழ்நிலைகளும் நடத்தினீர், எங்களை ஆசீர்வதித்தீர், ஒரு குறைவில்லாமல் பாதுகாத்து நடத்தினீர், எங்களை போஷித்தீர். கர்த்தாவே, உடைய சத்தியத்திலே நடத்தினீர், உமக்கு ஊழியம் செய்ய உதவி செய்தீர், உமக்காய் வாழ உதவி செய்தீர், உம் சித்தம் செய்ய உதவி செய்தீர். உமக்கு நன்றி ராஜா. இன்றைக்கும் கூட இந்த 1ஆம் தேதியிலே இந்த சமூகத்தில் வந்து உமக்கு நன்றி சொல்ல எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததற்காக துதிக்கிறோம். கொஞ்ச நேரம் உடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். இது உம்முடைய வார்த்தை. உடைய வார்த்தையில ஜீவன் உண்டு, பலன் உண்டு, வல்லமை உண்டு, சுகம் உண்டு. இது உம்முடைய வார்த்தை, அது மாறாதது. வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் உடைய வார்த்தை மாறாதது. மாறாத உடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க போகிறோம்.
இந்த ஆராதனையிலே பங்கெடுக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தைகள் பிரதிபலிப்பதாக, மெய்ப்படுவதாக, பிராக்டிக்கல் வாழ்க்கையிலே அதை அனுபவிக்க செய்வீராக. மகிமை உமக்கே செலுத்துகிறோம். பங்கெடுக்கிற மக்களுக்கு பிரயோஜனமும் ஆசீர்வாதமாயிருக்கட்டும். மூடு நெருங்கி வாழ்வதற்கு அது உதவியாயிருக்கட்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்வதற்கு உதவியாயிருக்கட்டும். கட்டுகள் நீங்கட்டும், வியாதிகள் சுகமாகட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். யோசுவா 1 அதிகாரம் 5ஆம் வசனத்திலே ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. I will never leave you nor forsake you. I will never leave you nor forsake you. உன்னை ஒருபோது கைவிட மாட்டேன், உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். நாம் நினைக்கலாம் இது யோசுவாவுக்கு தானே கொடுத்தார். மோசே இஸ்ரவேல் மக்களை 40 வருடங்கள் வனாந்திரத்தில் வழிநடத்தினார். அந்த பெரிய பொறுப்பை மறுபடி ஆண்டவர் யோசுவாவுக்கு கொடுக்கிறார். யோசுவா கொஞ்சம் பயம், கொஞ்சம் திகில், கொஞ்சம் கவலை இருக்கலாம். இவ்வளோ பெரிய ஊழியத்தை தொடர்ந்து எப்படி நடத்துவது என்று கவலை இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. அதுக்கு முன்னாடி சொல்லுகிறார், நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன் என்று சொல்லுகிறார். இது யோசுவாவுக்கு மாத்திரம் சொன்னது என்று நாம் நினைக்கக்கூடாது. காரணம், எபிரேயர் நிருபத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வசனத்தை மேற்கோள் காட்டி விசுவாச மக்களுக்கு இதை சொல்லுகிறார். எபிரேயர் நிருபத்திலே 11ஆம் அதிகாரத்திலே எபிரேயர் நிருபம் 13ஆம் அதிகாரம், எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று இருங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. பாத்தீங்களா? இந்த இடத்துல எந்த கான்டெக்ஸ்ட்ல சொல்றாரு கவனிச்சீங்களா? பொதுவா இருக்கிற விசுவாசிகளுக்கு இந்த வசனத்தை கோட் பண்றாரு. எந்த கான்டெக்ஸ்ட்ல கோட் பண்றாரு தெரியுங்களா? உங்களுக்கு உள்ளவைகளே போதும் என்றிருங்கள். அப்ப பற்றாக்குறை இருக்குது, தேவை இருக்குது, பொருளாதார நெருக்கடி இருக்குது. இந்த பொருளாதார நெருக்கடியில் இருக்கிற விசுவாசிகளை பார்த்து சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு உங்களை பார்த்து, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எனவே வேதாமத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் அது மோசேக்கு தான் கொடுத்தாரு, அது இஸ்ரவேல் மக்களுக்கு தான் கொடுத்தாரு, அது ஆபிரகாமுக்கு தான் கொடுத்தாரு. நம்ம எடுக்க வேண்டியது இல்லை. ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் வாக்குத்தத்தங்களை கிளைம் பண்ணி அதுக்காக ஜெபித்து அதை விசுவாசித்து உங்கள் வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தலாம். இந்த காலத்தில் உள்ள அநேக விசுவாசிகள்கிட்ட விசுவாசம் குறைவாக தான் இருக்குது. பெரிய பேர் தான், விசுவாசிகள் என்று பேர் தான். உலகம் முழுவதும் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான விசுவாசிகள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்குள்ளே ஒரு தைரியம், ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம் இருக்கிறதா என்று பார்த்தா அது இல்லை. அதனால தான் அவங்க பின்மாற்றத்துக்கு போகிறதுக்கு அதுதான் காரணம். வேறு ரூட்டில் போகிறதுக்கு அதுதான் காரணம். விசுவாசிகள் அநேகர் பின்மாற்றக்காரர்களாய் போய்விட்டார்கள். நமது சபையில் கூட பார்த்தீங்கன்னா அவங்க ரட்சிக்கப்பட்டு ஞானத்தான் எடுத்தவங்க எண்ணிக்கையை கூட்டினீங்கன்னா அது எங்கேயோ போகுது. இப்போ வர்றவங்க எண்ணிக்கை எடுத்தீங்கன்னா ரொம்ப குறைவாக இருக்குது. அப்போ இடையில எங்கே போனாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு அவிசுவாசம், ஒரு கவலை, ஒரு போராட்டம், ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனையில் சோர்ந்து போய் அவங்க பின்வாங்கி போயிட்டாங்க. அதனால தான் ஏசாயா 49ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தில் ஆண்டவர் இப்படி சொல்றார். ஏசாயா 49ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல ஸ்திரீயானவள் 14 படிங்க. 14 சீயோனோ கர்த்தர் என்னை கைவிட்டார். பார்த்தீங்களா? சீயோன் என்றால் யாரு? சபை. சீயோனோ கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள். பார்த்தீங்களா? இன்னைக்கு நிறைய விசுவாசிகள் வீடுகளில் அவிசுவாசம் உள்ளுக்குள்ள இருக்குது. அவங்க வராங்க சர்ச்சுக்கு, நான் அந்த பாட்டு பாடும்போது ஸ்தோத்திரம் பண்ணும்போது கவனித்து பார்ப்பேன். சந்தோஷமாக அல்லேலியா சொல்லுங்கன்னு பாஸ்டர் பல தடவை சொல்லுவார், கைதட்டி பாடுங்கன்னு சொல்லுவார். எத்தனை சொன்னாலும் சில ஆள் அசையாத நிற்கும்.
இப்போ யோசிப்பு, இவங்களுக்குள்ள ஒரு ஆழமான கவலை இருக்குது, ஏதோ ஒரு பிரச்சனை இவங்களை நெருக்கி இருக்குது. அதனால தான் நிஜமாக இவங்க மகிழ்ச்சியாக பாட மாட்டேன்றாங்க. அந்த காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா கவலை தான். ஆண்டவர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கல, ஆண்டவர் என்னை மறந்துட்டாரு, என்னை சோதிக்கிறாரு, இப்படி சொல்லி அநேக விசுவாசிகள் இப்பவும் கூட இந்த வார்த்தைகள் கேட்கிற உங்களில் கூட அநேகர் இப்படி தான் இருக்கிறீங்க. அதனால தான் ஆண்டவர் இந்த வார்த்தை இன்றைக்கு நம்முடைய தியானத்துக்கு கொடுத்திருக்கிறார். சீயோனோ கர்த்தரனை மறந்தார் என்று நினைக்கிறாளாம். இந்த சபையில் உள்ள மக்கள் என்ன நினைக்கிறாங்களாம்? கர்த்தரனை கைவிட்டார், கர்த்தரனை மறந்தார்னு சொல்றாங்களாம். அடுத்த வசனத்துல சொல்றாரு, படிங்க 15. ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. பாத்தீங்களா? ஒரு தாய் தான் பெற்றெடுத்த பிள்ளைக்கு கவனிக்காத மறந்துடுவாளா? இல்ல மறக்க மாட்டாளாம். பெரும்பாலும் 90% மறக்க மாட்டாங்க. ஏதோ 1-2 பேர் அதுல தவறு செய்யறவங்க இருக்கிறாங்க. ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரலும் நீங்க வரிசையா பார்ப்பீங்கன்னா இந்த மனுக்குலத்தின் மேலே ஆண்டவர் வைத்திருக்கிற அன்பு, இந்த மனுக்குலத்தை கவனிக்கிற விதம், இந்த மனுக்குலம் கீழ்ப்படியில தான் முரட்டாட்டம் பண்ணது தான், அடங்கலை தான். ஆனாலும் ஆதியாகமம் 1 அதிகாரத்தில் மனுஷனை படைச்சு அவனை ஆசீர்வதித்தார். 2 அதிகாரத்தில் ஏதேன் தோட்டம் என்ற ஒன்று உண்டாக்கி அங்கே 4 பெரிய நதிகளை வரவழைத்து அங்கே சகலவித விருட்சங்களை கொடுத்து இன்பம் என்றத தோட்டத்துக்கு பெயர் வைத்து அதில் கொண்டு போய் நீ வாழ்ந்து கொள்ளுன்னு சொல்லி விட்டுட்டு வந்தார். இவன் தப்பு பண்ணிட்டான், ஆனாலும் கைவிடலை. 3ஆம் அதிகாரத்தில் மறுபடியும் குறுக்கிடுறார். குறுக்கிட்டு உங்களுக்கு வஸ்திரமெல்லாம் கொடுத்து அவங்கள காப்பாற்றி விடுறார். நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா ஆல் த்ரூ த பைபிள் அந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் மேன்கைண்ட் எடுத்துக்கிட்டீங்களா, ஆண்டவர் இந்த மக்களை கைவிடவே மாட்டேன்றார். ஏன் தெரியுமா? அவர் படித்த மக்கள். அப்போ இந்த ரட்சிக்கப்படாத இந்த மக்களையே கைவிட மாட்டாருன்னு சொன்னா ரட்சிக்கப்பட்ட மக்களை கைவிட்டுருவாரா? இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்களுக்கு இன்னையிலேருந்து ஒரு விசுவாசம் வரணும், ஒரு தைரியம் வரணும். இயேசு என்னை கைவிட மாட்டார், அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் அந்தபடியே செய்வார். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற ஒரு மனுபுத்திரனும் அல்ல. சொல்லியும் செய்யாதிருப்பாரா, வசனத்தும் நிறைவேற்றாதிருப்பாரா என்று சொல்லி உங்களுக்குள்ள ஒரு விசுவாசத்தை உருவாக்கி கொள்ளுங்க. நீங்க தான் விசுவாசிக்கணும். பிலீவ் என்ற ஆங்கில சொல் ஒரு ஆக்டிவ் வெர்ப். அங்க செயல் இருந்தாகணும். பிலீவ் அப்படின்னு சொல்லும்போது ஃபெய்த், விசுவாசம் என்ற ஆங்கில சொல் அது ஒரு நவுன். ஃபெய்த் என்று ஒன்றுக்குள்ள இருக்குமானா அதுக்கு ஆக்ஷன் இருந்தாகணும். அதனால் இந்த வார்த்தைகளை கேட்க நீங்கள் எல்லாரும் இன்று எழுந்து உள்ளத்தில் கவலையெல்லாம் எடுத்துட்டு கர்த்தரை நம்புங்க. அவர் சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை நீயா வானான்னு போனாதான் ஆச்சு. வசனத்துக்கு கீழ்ப்படியாம அது கிடக்குது பைபிள். ஒரு ஆள்கிட்ட சொல்றேன், பவுல் இப்படி சொல்லிக்கிறானு. பவுல் சொல்லிட்டா என்ன, பவுல் மனுஷ எதுன்னு தானே, பவுல் என்ன கடவுளா அப்படின்றார் ஒருத்தர். பேதுரு இப்படி சொல்றாருங்கன்னா அவன் ஒரு மனுஷன் தானே, அவன் எதிர்ந்த ஏன் நம்பிட்டு உட்காந்துருக்கிறீங்க, கடவுளா அவரு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி நினைக்காதீங்க. இந்த வேத வசனத்தில் உள்ள ஒரு சிறு உறுப்பாயிலும் ஒழிந்து போவதில்லை என்று ஆண்டவர் சொல்றாரு. இந்த வாக்குத்தத்தத்தை, இந்த வசனத்தை நம்புங்க. நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை. யோசுவாவுக்கு தான் சொன்னார் நினைக்காதீங்க. புதிய ஏற்பாட்டு சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வசனத்தை கொடுத்திருக்கிறார். அப்போ சபை முழுவதுக்கும் இந்த வார்த்தையை கொடுக்கிறார். சபையில் நீங்கள் எந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் இந்த வசனத்தை நம்புங்க. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இன்னொரு டிரான்ஸ்லேஷன், ஐ ஷால் பி வித் யூ ஆல்வேஸ். நான் உன்னோடு எப்போதும் இருப்பேன். ஐ ஷால் பி வித் யூ ஆல்வேஸ். உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன்னு அர்த்தம் என்ன? எப்போதும் உன் கூட தான் இருப்பேன். ஐ வில் பி ஆல்வேஸ் வித் யூ. நான் எப்போதும் உன்னோடு தான் இருப்பேன் அப்படின்னு தான் அதுக்கு அர்த்தம். சரி, சில நபர்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் கூடவே இருந்தார். அந்த நபர்களை சும்மா சுருக்கமாக நான் சொல்ல விரும்புகிறேன்.
ஆமா, ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல ஆண்டவர் யாக்கோப்புக்கு இந்த வார்த்தையை கொடுக்கிறாரு. நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். யாக்கோப்புக்கு இந்த வார்த்தையை கொடுத்தார். யாக்கோப்பு பெரிய சீமானா மாறிட்டான். யாக்கோப்பு வர வர அந்த புருஷன் விருத்தி அடைந்து மகா திரளான ஆஸ்தி உள்ளவன் ஆயிட்டான். அந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தார். என்ன வார்த்தையை கொடுத்தாரு? நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிட மாட்டேன். உங்க லைஃப்ல ஆண்டவர் எத்தனையோ வாக்குத்தத்தங்களை கொடுத்திருப்பார். பர்சனலா கொடுத்திருப்பாரு, ஃபேமிலி கொடுத்திருப்பாரு, ஊழியத்துக்கு கொடுத்திருப்பாரு, சபைக்கு கொடுத்திருப்பாரு, பொருளாதாரத்தில் கொடுத்திருப்பாரு. உங்களுக்கு தான் தெரியும். ஒவ்வொரு விசுவாசியும் பர்சனலா ஆண்டவர்கிட்ட சில வாக்குத்தத்தங்களை வச்சு ஜெபிக்கணும். தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவரே இப்படி சொல்லியிருக்கிறீங்க, இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஜெபிக்கணும். அந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். யாக்கோப்புக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறாரு. இது என்ன? நம்மள அநேகர் யாக்கோப்பு அவன் எத்தன், அவன் ஏமாத்திட்டான், ஒரு ஃப்ராடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது பிளைண்டான அக்யூசேஷன் தான். ஒழுங்கா பைபிளை படிச்சீங்கன்னா அந்த பிளைண்ட் அக்யூசேஷனுக்கு வரமாட்டீங்க. நம்ம கூட செய்திகளோடு சில ஆட்கள் சொல்லுவாங்க, ஜேக்கப் அப்படின்னு யாக்கோப்புன்னு அர்த்தம் என்ன? எத்தன் தான் அர்த்தம், சீட்டுன்னு அர்த்தம். அவனுக்கு போய் ஆண்டவருடைய வாக்கு கொடுத்துருக்கிறாரு, அவனுக்கே வாக்கு கொடுத்தா எத்தனை சீட்டி நான் பண்ணாலும் ஏன் கூடியும் கர்த்தர் இருப்பாரு அப்படின்னு சொல்லி நம்மள அநேகர் we have misunderstood the word of God. ஏசா தான் பெரிய பையனை பார்த்து நீ வேட்டையாடி சமைச்சு கொண்டு வாடான்னு சொன்னாங்க. இந்த அம்மா ரெபேக்கா அதை கேட்டுக்கிட்டு இருந்து, ரெபேக்கா தான் இந்த ஏற்பாடு பண்ணது. இவங்க கூட சொல்றான் யாக்கோபு, ஐயோ கண்டுபிடிச்சிட்டா தப்புமா, மாட்டிக்கிட்டேன்னா பெரிய தொந்தரவு, அதெல்லாம் நீ கவலைப்படாதரா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு இந்த அம்மா தான் சொல்லி விட்டுச்சு. இந்த அம்மா தான் காரணம். அது மாத்திரமல்ல, அந்த சிகப்பு கூட அவன் கேட்குறப்ப இவன் சொல்றான், இவன் கேட்கட்டும் 1000 நான் கொடுப்பேன் சிகப்பு கூட, நீ உன் சேஷ்ட புத்திர பார்த்து எனக்கு கொடுன்னு சொல்ல. ஏய் கூழுக்காகடா என்ன சேஷ்ட புத்திர பார்த்து கேட்குறேன், அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லுன்னா சொல்லியிருக்கலாம். ஆனால் அவனும் அந்த சேஷ்ட புத்திர பார்த்து என்ன தான் பண்ணான்? அசட்டை பண்ணான். அதில் அவனுக்கு அந்த அளவுக்கு அக்கறை கிடையாது. அது பெரிய விஷயமா அப்படின்னு அதை உதாசீனப்படுத்தினான். எனவே இதை அவன் பயன்படுத்திக்கிட்டான். இது எல்லாவற்றுக்கும் மேல ரோம நிருபம் 9ஆம் அதிகாரம் 11 - 13 வரை வாசித்து பார்த்தீங்கன்னா, பிள்ளைகள் இன்னும் பிறக்கவே இல்லையா? படிங்க, 9ஆம் அதிகாரம் 11 படிங்க. பிள்ளைகள் இன்னும் பிறவாமலும், இன்னும் பிறக்கல. யாக்கோப்பும் ஏசாவும் என்ன பண்ணல? இன்னும் பிறக்கல. ஈசாக்கு ரெபெக்காவும் கல்யாணம் ஆகிருக்குது, என்ன யாரு பிறக்கல? இன்னும் ஏசாவும் யாக்கோப்பும் இன்னும் பிறக்கவே இல்லை. நல்வினை தீவினை ஒன்றும் செய்யாமல், இன்னும் நல்லது கெட்டது ஒன்றும் செய்யவே இல்லை. தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின்படி இருக்கிற அவருடைய தீர்மானம் கிரியைகளினாலே நிலைநிற்காமல் அழைக்கிறவராலே நிலைநிற்கும்படிக்கு, கிரியைகளினாலே நிலைநிற்காமல் அழைக்கிறவராலே நிலைநிற்கும்படிக்கு மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான் என்று அப்பவே சொல்லிவிட்டார் ஆண்டவர். என்னன்னு பிறக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிவிட்டாரு. யாக்கோப்பை ஆசீர்வதிப்பதை வாக்கு கொடுத்துட்டார். ஸோ அந்த வாக்கு தத்துவத்தின் அடிப்படையில் தான் சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை தெரிந்து கொண்டேன், என்னால் யாக்கோபே ஏசாயா புஸ்தகத்தில் படிச்சீங்கன்னா அந்த வார்த்தை அடிக்கடி சொல்லு, யாக்கோபே நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நீ என்னுடைய தாசன், என்னால் மறக்கப்படுவதில்லை. இந்த வார்த்தைகளை கேட்கிறவங்க எல்லாருக்கும் சொல்றேன், யாக்கோப்பு தான் என்னன்னு பேர் வாங்கினா இஸ்ரவேல்னு பேர் வாங்கினா. ஹூ இஸ் இஸ்ரேல்? ஜேக்கப் இஸ் கால்ட் இஸ்ரேல். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. இந்த யாக்கோப்புன்ற ஆள் தான் யாரா மாறினது? இஸ்ரவேலா மாறணும். இஸ்ரவேல் என்பது பழைய ஏற்பாட்டில் சொல்லப்படுது. புதிய ஏற்பாட்டில் அது யாதை குறிக்கும்? விசுவாசிகளையும் சபையும் குறிக்கும்.
எனவே விசுவாசிகள் யாவரும் கவனமாய் கேளுங்கள். ஆண்டவர் அந்த இஸ்ரவேலுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் தான் ஆவிக்கு இஸ்ரவேலராகிய நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். என்னன்னு கர்த்தர் விசுவாசிகள் எல்லாம் நல்லா கவனமா கேட்டுங்க. இந்த 1ஆம் தேதி ஸ்தோத்திர ஆராதனையிலே சபையிலுள்ள எல்லாரும் பங்கெடுக்கிறாங்க என்பது சந்தேகம்தான். ஆனாலும் எத்தனை பேர் பங்கெடுக்கிறீங்களோ அல்லது சபைக்கு வெளியே ஊழியர்களோ விசுவாசிகளோ யார் பங்கெடுத்தாலும் உங்களுக்கு சொல்றேன், இந்த வார்த்தையை கவனிங்க. யாக்கோப்பு என்ற அந்த தனி மனிதனுக்கு தான் இஸ்ரவேல் என்ற பெயர் கொடுக்கப்பட்டது. பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் என்று சொல்வது புதிய ஏற்பாட்டில் விசுவாச மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே சபை மக்களுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லுகிறார். இது விசுவாசிங்கள், இன்றையிலிருந்து விசுவாசிங்கள். எந்த சூழ்நிலை இருந்தாலும் இயேசு என்னை கைவிட மாட்டார், இயேசு என்னை விடமாட்டார் என்று சொல்லி நீங்கள் நம்புங்கள். நீங்க விட்டுட்டு போனால் ஒழிய அவர் உங்களை விட மாட்டார். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கொள்ளும். இன்னைக்கு நிறைய விசுவாசிகள் அவன் கர்த்தர் தன்னை கைவிட்டுட்டு தான் நினைக்கிறாங்க. அவர் ஒருபோது கைவிட மாட்டார். நீங்க அவரை கைவிட்டால் ஒழிய அவர் உங்களை கைவிட மாட்டார். பல வருஷங்களுக்கு முன்பு நம்ம டெல்லியிலிருந்து சகோதரன் சலபதின்னு ஒருத்தர் வந்திருந்தாரு. அவர் ஒரு சண்டே பிரசங்கம் வச்சாரு. அந்த பிரசங்கம் சூப்பர் பிரசங்கம். அவர்கிட்ட கூட சொன்னேன், ஐயா இந்த தலைப்பில் நீ ஒரு புஸ்தகம் கூட எழுதலாம், ஒரு நல்ல டாபிக்கு. அவர் சொன்னார், ஆமாம், உபத்திரவமோ வியாகமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ வருங்காலமோ நிகழ்காலமோ ஒன்றும் என்னை பிரிக்காது, ஆனால் ஒன்று பிரிக்கும், நீ நினைச்சினா ஆண்டவர் விட்டு என்ன பண்ணிடலாம், போக முடியும்னு சொன்னார். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், தேவன் ஒருபோது உங்களை கைவிட மாட்டார். அடுத்தபடியாக ஆண்டவர் யோசேப்பை கைவிடவில்லை, யோசேப்போடு கூட இருந்தார். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தையும் 21ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தியுள்ளவனானான், அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டில் இருந்தான். என்ன கான்டெக்ஸ்ட், எந்த இடம் தெரியுங்களா? அவன் சின்ன பையனா இருந்தப்போ தரிசனமெல்லாம் கண்டு சொன்னான். நட்சத்திரமெல்லாம் வந்து தன்னை வழிபடுது, சூரியனும் சந்திரனும் வழிபடுது, வயல்ல அரிக்கட்டுகள் 11 அரிக்கட்டுகள் தன்னை வந்து வணங்கியதுன்னு சொன்னப்ப எல்லாரும் கோச்சிக்கிட்டாங்க, பகைச்சாங்க. சரி, இப்படி தரிசனம் பெற்றவன் கடைசியில் போய் அவனை குழியில் தூக்கி போடவும், அவனை கொலை செய்ய முயற்சி செய்யவும், கடைசியில் அவனை விற்று போட்டார்கள், எகிப்தியர் கையில் விற்று போட்டார்கள். இங்கே ஒரு வீட்டிலே வந்து ஒரு அடிமையாக வேலை பார்த்து கொண்டிருக்கிறான். அங்கு தவறாக குற்றம் சாட்டப்பட்டு சிறைச்சாலைக்கு போகிறான். இந்த நாட்களில் எல்லாமே வெளியரங்கமா அவனுக்கு யாரும் போய் சொல்லலை, கர்த்தர் இன்னும் சோதிக்கிறாருப்பா, இன்னும் கவலைப்படாத, எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு யாரும் சொல்லலை. ஆனா கர்த்தர் அவன் என்ன பண்ணலை, கைவிடலை. வசனம் சொல்லுது, கர்த்தர் அவனோடு இருந்தார். அப்பா அம்மா விட்டு தூரம் வந்துட்டான், அண்ணன் தம்பிகள்லாம் தூக்கி வித்துட்டு போட்டானோ, இப்போ அடிமையா வாழ்றான், குற்றம் சாட்டப்பட்டான், ஜெயிலில் கிடக்கிறான். ஆனால் வசனம் சொல்லுது, கர்த்தர் அவன் என்ன பண்ணலை, கைவிடலை. நன்றா ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு ஒரு தரிசனம் கொடுத்திருப்பாரானால், கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருப்பாரானால் அதை நிச்சயம் நிறைவேற்றுவார். அவர் வாக்கு மாறாதவர், எவ்வளவேனும் பொய்யுரையாதவர். அவருக்கு பெயர் எவ்வளவேனும் பொய்யுரையாதவர். யோசேப்போடு எதுவரையிலும் பார்த்தீங்களா, அவனை சிகரத்துக்கு கொண்டு போய் சிங்காசனத்தில் உட்கார வச்சுட்டு தான் அடுத்த வேலையே, அடுத்த விஷயமே அப்புறம்தான் ஆரம்பிக்குது. அப்புறம்தான் கானான் தேசத்திலேருந்து அவன் சகோதரர்கள் அரிசி வாங்க கோதுமை வாங்க வராங்க. அப்புறம்தான் வேறு காரியங்களாக நடக்குது. அப்புறம் யாக்கோபு குடும்பமும் வந்து சேர்றான், அங்கே ஜனங்கள் பெருகிறாங்க. இது எல்லாம் எப்போ தான் நடக்குது, இவனை அரியணை ஏற்றின பிறகுதான். கர்த்தர் உங்களுக்கு ஒன்று சொல்வாரானால் நிச்சயமாக நிறைவேற்றுவார். அவர் பொய்யறிய, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னார். சரி, அடுத்தபடியாக கர்த்தர் யாரோடு இருந்தார், மோசையோடும் இஸ்ரவேல் மக்களோடும் 40 வருடங்கள் அவர்கள் பிரயாணத்தில் கூட இருந்தார். இந்த யோசுவா 1:5 மறுபடியும் வாசித்து பாருங்கள். யோசுவா 1:5, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம்
ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோட இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவது மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். அப்ப யார் கூடவும் ஆண்டவர் இருந்தாரு? மோசையோடு இருந்தார். எப்படி இருந்தார் தெரியுங்களா? மோசையோடு ஆண்டவர் எப்படி இருந்தார்? யாத்திராகமம் 2 அதிகாரம் முதல் 3 வசனம் படிச்சு பார்த்தீங்கன்னா, சின்ன குழந்தையா இருந்தப்ப ஆம்பளை பிள்ளை பிறந்தா எல்லாம் நதியில போட்டு கொன்னுடுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த பெற்றார் அவனை 3 மாசம் தான் ஒழிச்சு வச்சாங்க. அதுக்கு பிற்பாடு ஒழிச்சு வைக்க அவங்களால முடியல. என்ன நடந்துச்சு தெரியுங்களா? ஒரு நாணல் பெட்டியை செய்து கொண்டு வந்து ஆத்துல போட்டு போயிட்டாங்க. ஆனா ஆண்டவர் கைவிடலை. ஆண்டவர் அவனை கைவிடலை. 3 மாத குழந்தையா நைல் நதியில போடப்பட்ட குழந்தை. உலகத்திலேயே நீளமான நதி நைல் நதி தான். எத்தனை நாடுகள் வழியா அது பாயுது தெரியுங்களா? எத்தனை நாடுகள் வழியா, அவ்வளோ பெரிய நதி. வெள்ளம் அடிச்சுட்டு போகணும், அடிச்சுட்டு போயிருக்கலாம். ஆனா ஆண்டவர் அப்படிலாம் விடலை. ஆண்டவர் அந்த 3 வயது குழந்தையா இருந்தப்பவே அவனை பாதுகாத்தார். அதுல பாதுகாக்க ஆரம்பிச்சவர் 120 வயது வரையிலும் அவனை கைவிடவே இல்லை. உபாகமத்தின் புஸ்தகம் கடைசி அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 34 அதிகாரம் 7 வசனத்தில் அவன் எத்தனை வயதுல மரித்தானா? 120 வயது. அவன் கண்கள் இருள் அடையவில்லை, அவன் பெலன் குறையவில்லை. பார்த்தீங்களா? இப்போ யோசுவா கிட்ட சொல்லும்போது என்ன சொல்றாரு? நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். As I was with Moses, I shall be with you. நான் மோசே கூட எப்படி இருந்தேன்? அந்த 3 வயசு குழந்தையா இருந்தான், அப்போ இருந்து நான் பாதுகாத்தேன். எகிப்துல ராஜா அரண்மனை இருக்கும்போது பாதுகாத்தேன். அவன் ஓடி போகும்போது நான் கூட இருந்தேன். அவன் அங்க ஆசாரியனுடைய எத்தனை ஆடுகளை மேய்க்கும் போது கூட இருந்தேன். திரும்பி அவனை கொண்டு வந்தேன். வாதைகள் எல்லாம் நடக்கும்போது கூட இருந்தேன். அது மாத்திரமல்ல, எகிப்திலிருந்து பிரயாணம் புறப்பட்டு வனாந்தர் வழியா போகும்போது கூட இருந்தேன். அவனை விட்டு விலகவே இல்லை. ஆண்டவர் உங்களை கரம் பிடித்த நாள், என்னைக்கு ரட்சிக்கப்பட்டீங்களோ அண்டையிலிருந்து பரலோகம் போகிற வரையிலும் உங்களை கைவிட மாட்டார். பரம கானானுக்கு போகிற வரையிலும் உங்களை விசுவாசிகள் உறுதியா நம்பணும். யார் என்னை கைவிட்டாலும் அவர் என்னை கைவிட மாட்டாருன்னு ஃபாதர் ஒரு பாட்டு பாடியிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது நீங்க விசுவாசிங்க. யார் என்னை கைவிட்டாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். யார் கைவிட்டாலும் பரவாயில்ல, அவர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமாம், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. யோபு வாழ்க்கையிலே அவன் ஆண்டவர் கைவிடாமல் இருந்தார். யோபு புஸ்தகம் 9 அதிகாரம் 11 வசனத்தை வாசித்து பாருங்கள். யோபு 9:11. இதோ அவர் என் அருகில் போகிறார். கிட்டதான் வந்து போறாராம். நான் அவரை பார்க்க முடியலையா? இவ்வளவு உபத்திரவத்தின் மத்தியில சொத்தெல்லாம் இழந்தான், சுகத்தெல்லாம் இழந்தான், பிள்ளைகள் எல்லாம் இழந்தான், மனைவி கூட இவன்கிட்ட வம்புக்கு நிற்குது, சிநேகிதர் எல்லாம் கைவிடுறாங்க, சிநேகிதர் குற்றவாளிகளை தீர்க்கிறாங்க. ஆனாலும் ஆண்டவர் இவனை விடலை. ஆண்டவர் எங்க தான் நிற்கிறாரு? இதோ என் அருகில் அவர் போகிறார், அவரை நான் இன்விசிபிளி he presents himself. எவ்வளவு ஆச்சரியம் தெரியுங்களா? இன்விசிபிளி God presents himself. உங்களோட கூட அப்படிதான் இருப்பார். உங்க கண்ணுக்கு ஒருவேளை தெரியாம இருக்கலாம், உங்க கண்ணுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா ஆண்டவர் உங்க பக்கத்துல நிற்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பல சந்தர்ப்பங்களிலே நீங்க எப்படி எடுத்துக்கொள்ளோ எனக்கு தெரியாது. நான் பிரசங்கம் வைக்கிறப்ப, ஆராதனை நடத்துறப்ப என் பக்கத்துல இயேசு நிக்கிறத அநேகர் கண்டு என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. பாஸ்டர், இன்றைக்கு நீங்க செய்தி கொடுக்குறப்ப நான் கண்டேன், இயேசு உங்க பக்கத்தில் நின்றுட்டு இருந்தாரு. எத்தனையோ முறை அதை நான் அனுபவித்திருக்கிறேன். நீங்கள் ஞாபகம், இன்விசிபிளி, உங்க கண்ணுக்கு தெரியாம ஆண்டவர் உங்களோடு இருப்பார். அவளை பார்க்கணும்னு நீங்க ட்ரை பண்ண வேண்டாம், அவர் உங்களோடு இருப்பார். ஒரு தேவ மனிதர் ஒருவர் ருமேனியாவுக்கு
பைபிள் கடத்தி கொண்டு போனார். அயன் கட்டன் கண்டு இரும்பு திரை நாடு. அங்கே யாரும் பைபிள் படிக்கக்கூடாது, பைபிள் கொண்டு போகக்கூடாது, அதுக்கு மரண தண்டனை உண்டு. இந்த தேவ மனிதர், ஆமாம் நான் நினைக்கிறேன் அவர் T.L. ஆஸ்பான் தான் நினைக்கிறேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் பைபிள் எடுத்துகிட்டு போகும்போது அங்கே செக் போஸ்டில் அவர் நிறுத்தி அவரை கேட்குறாங்க, பாஸ்போர்ட்டை காட்டு அப்படின்னாங்க. பாஸ்போர்ட்டை காட்டினாரு. அந்த சைடில் ஒருத்தர் உட்காந்துக்கிறாரு, அவர் பாஸ்போர்ட்டை கொடுன்னு சொன்னாங்க. இவர் சொல்கிறாரு, நான் ஒருத்தந்தாங்க வந்தேன், அங்கே யாரும் இல்லைங்களே அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அந்த ஆஃபீஸர் சொல்கிறான், அவர் பாஸ்போர்ட்டை கொடு, அங்கே ஒருத்தர் உட்காந்துக்கிறாரு, அவர் பாஸ்போர்ட்டை கொடு. இல்லை அங்கே யாரும் இல்லை. கதை வேகமாக சாத்திட்டு அவன் அந்த வழியாக வந்து திரும்பி காரை சுற்றி வந்து அவனா கதவை திறந்து இங்கே ஒருத்தர் உட்காந்துருந்தார், அவர் எங்கே அப்படின்னு கேட்குறான். இவர் சொல்கிறார் மறுபடியும், இல்லை நான் ஒருத்தந்தான் வந்தேன். இல்லை அங்கே ஒருத்தர் உட்காந்து இருந்தார். அவன் பயந்துட்டான். பயந்துட்டு சொல்கிறான், அது இயேசு மாதிரி இருந்துச்சு, நீ உடனே போ போ போ, உங்களோட எனக்கு பேச கஷ்டமாகுது அப்படின்னு வேற ஒன்றும் செக் பண்ணாமல் அவ்வாட்டு கார் அனுப்பிட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மை அறியாமலேயே, நமக்கு தெரியாமலேயே பல நேரங்களில் ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார், நம்மோடு கூட இருப்பார். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அவரை நீங்கள் பார்க்கணும்னு நினைக்க வேண்டாம். எம்மாவூர் சீஷர்கள் இயேசு உயிர்த்தெழுந்த அந்த நாளிலே எருசலேமை விட்டு தங்கள் ஊருக்கு அவர்கள் மறுபடி போய்கொண்டிருக்கிறார்கள். எப்படி போகிறார்கள்? அவர்கள் பேர் என்ன வைப்பீங்க? பின்மாற்றக்காரர்கள் வைப்பீங்க. ஏன் இப்படிலாம் செய்வார்னு சொன்னார், ஆனால் இப்படி நடந்துருச்சு. இனி இங்கே இருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை, இனி அவர் நம்பிட்டு இருக்கிறதுலையும் பிரயோஜனம் இல்லை. அவரை கொன்று அடக்கம் பண்ணிட்டாங்க. 3 நாள் ஆயிடுச்சு, நாங்கள் பைய தூக்கிட்டோம் ஊருக்கு போகிறதுக்குன்னு. அவங்க பைய தூக்கிட்டு போகிறாங்க. இயேசு அவர்களோடு நடந்து போனார், ஆனால் அவர்களுக்கு கண்களுக்கு அவர் தெரியவில்லை. இன்விசிபிளி காட் வில் பி வித் யூ. உங்கள் கண்ணுக்கு தெரியாமலே அவர் உங்களோடு இருப்பார். அதை நம்புங்க. என்னோடு ஆண்டவர் இருக்கிறார். என்னோடு யார் இருக்கிறா? ஆண்டவர் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் யோபு கூட இருந்தார். யோபுனுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா 30 கடைசி அதிகாரத்தில் பாருங்களேன், 42 அதிகாரம் 16ஆம் வசனம். யோபு 42:16. இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து. இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து. அப்ப அதுக்கு முன்னாடி எத்தனை வருஷம் இருந்தா? 2 மடங்குல ஆசீர்வாதம் கொடுத்தார் அவனுக்கு. இதுக்கு முன்னாடி எத்தனை வருஷம் இருந்திருப்பான்? 10 பிள்ளைகளை பெற்றெடுத்தானே. அந்த காலத்தில் ஆபிரகாம் காலத்தில் வாழ்ந்த ஆளாச்சு. அவன் இசக்காருடைய கோத்திரத்தில் வந்தவனாச்சே. அப்ப எத்தனை வருஷம் வாழ்ந்திருக்கிறான் பாருங்களேன். கர்த்தர் அவனோடு இந்த வியாதியின் மத்தியில, இழப்பின் மத்தியில, அவனுக்கு அந்த நோய் அவ்வளோ கொடுமையான நோய், ஓட்டை எடுத்து அதை அந்த ஓட்டினால உடம்ப அள்ளி புரட்டி எடுத்து சாம்பல் அள்ளி போட்டுக்கிட்டு எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ கஷ்டம். மிருகங்கள் எல்லாம் பக்கத்தில் இருந்து உட்காந்துருக்குதுன்னு சொல்கிறான். மிருகங்களோடு நான் தோழன் மாறி இருக்கிறேன்னு சொல்கிறான். அந்த நிலையில கூட ஆண்டவர் என்ன பண்ணலை? கைவிடலை. God was with Job. எல்லா குறைவின் மத்தியிலே, இழப்பின் மத்தியிலே, தோல்வியின் மத்தியிலே, நட்டத்தின் மத்தியிலே ஆண்டவர் அவனை கைவிடலை. இந்த வார்த்தைகளை கேட்கிற தேவ ஜனங்கள், நீங்கள் நம்புங்கள். இயேசுவை நான் நம்பி இருக்கிறேன், அவர் என்னை கைவிட மாட்டார். நீங்க நம்பி பாருங்களேன். கர்த்தர் தம்மை நம்புகிறவர்களை கைவிடுகிறது இல்லை. இது ஆண்டுடைய வார்த்தை. தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். தம்மை நம்புகிறவர்களை அவர் கைவிடுகிறதில்லை. சேனைகளின் தேவனாய கர்த்தாவே, நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தரை நம்புகிறவர்கள் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவார்கள். அடுத்தபடியா பார்க்கிறோம், யோசுவா 1:5, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். மோசேக்கு கொடுக்கப்பட்ட வேலை வேற, யோசுவாவுக்கு கொடுக்கப்பட்ட வேறு வேலை. 2 பேருடைய வேலையில வித்தியாசம் உண்டு. 2 பேரும் பாஸ்டர்ஸ் தான், 2 பேரும் மேய்ப்பர்கள் தான். ஆனா மோசேக்கு என்ன வேலை? இஸ்ரவேல் மக்களை விடுதலை பண்ணணும்.
விடுதலை பண்ணணும். அப்புறம் என்ன வேலை? வனாந்திரத்துல நடத்திக்கிட்டு போகணும். ஆனா கானானுக்குள்ள பிரவேசிக்க வச்சு தேசத்தை பங்கிட்டு கொடுக்கிற வேலை யாருக்கு தான்? யோசுவாவுக்கு தான். அப்ப யோசுவா நிறைய யுத்தம் பண்ண வேண்டி இருந்தது. நிறைய யுத்தம் பண்ண வேண்டி, மோசையை விட யோசுவா அதிக யுத்தம் பண்ண வேண்டி இருந்தது. ஒவ்வொரு நாட்டையும் போய் யுத்தம் பண்ணி தான் அந்த நாட்டை பிடிச்சான். அந்த ஒவ்வொரு யுத்தத்திலும் யார் கூட இருந்தது? ஆண்டவர் கூட இருந்தார். அன்பான தேவ மக்களே, உங்கள் வாழ்க்கையிலே பூமியிலே போராட மனிதனுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்கிறது என்று யோபு சொல்லுகிறார். நல்ல போராட்டத்தை போராடினேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். கிறிஸ்தவ வாழ்க்கையில் நிறைய போராட்டங்கள் உண்டு. ஆனாலும் யோசுவாவோடு இருந்த அதே ஆண்டவர் யுத்தத்தில் பராக்கிரமுள்ள கர்த்தர். நமது ஆண்டவர் யுத்தத்திலே பராக்கிரமுள்ள கர்த்தர். அவரை யாரும் ஜெயிக்க முடியாது. நாசின் சுவாசத்தினால அவர் ஆயுதத்தை பயன்படுத்துவார். அவருக்கு வேற ஆயுதமெல்லாம், துப்பாக்கியெல்லாம் தேவையில்லை, வெட்டறிவெல்லாம் தேவையில்லை, ஈட்டி அம்பெல்லாம் தேவையில்லை. யோசுவாவோடு தேவ பிரசன்னம் இருந்தது, கூட இருந்தார். எல்லா நாடுகளையும் பிடித்தான், சுதந்திரித்து கொண்டான். தேவன் கூட இருப்பாரானால் உங்களுக்கு வாக்களித்து எல்லாவற்றையும் நீங்கள் சுதந்திரித்து கொள்ள முடியும். அடுத்தபடியாக கர்த்தர் தாவீதோடு இருந்தார், தாவீதை கைவிடவில்லை. சங்கீதம் 27 சங்கீதம் 10 வசனத்திலே வாசிக்கிறோம். சங்கீதம் 27:10, என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். அப்பா அம்மாவே கைவிடுற காலம் வரும். அப்பா அம்மாவே கைவிடுறாங்கன்னா அண்ணன் தம்பி கைவிட மாட்டாங்களா? நண்பர்கள் கைவிட மாட்டாங்களா? எல்லாரும் கைவிடுவாங்க. நீங்க பவுல் வாழ்க்கையை எடுத்து படிச்சு பாருங்க. அவன் ஒரு இடத்துல சொல்றான், எல்லாரும் என்னை கைவிட்டார்கள் சொல்லுவான். எல்லாரும் என்னை கைவிட்டார். 2 தீமோத்தேயு 4 வசனத்தை வாசிங்க. 2 தீமோத்தேயு 4:16. நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோட கூட இருக்கவில்லை. ஒருத்தனும் கூட இல்லையா? என்ன பரிதாபம் பாருங்களேன். ஒருவனும் என்னோடு இருக்கவில்லை. அப்புறம் எல்லாரும் என்னை கைவிட்டார்கள். எல்லாரும் என்னை கைவிட்டார்கள். எவ்ரிபடி forsook me. எவ்ரிபடி forsook me. எல்லாரும் என்னை கைவிட்டார்கள். அது எவ்வளவு பேத்தட்டிக் தெரியுங்களா? எவ்வளவு பரிதாபமான நிலை. நம்பினோர்கள் கைவிட்டால் எல்லாரும் என்னை கைவிட்டார்கள். கவலையே படாதீங்க, ஆண்டவர் கைவிடவே மாட்டார். தாவீது சொல்லுகிறான், தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். நல்லா கவனமா கேட்டுங்க. தேவன் நம்ம மேல வைத்திருக்கிற அன்பு தாயின் அன்பை விட பெரிய அன்பு. ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவள் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன்னு சொல்றார். உங்க அம்மா உன்னை கைவிடலாம், உங்க அப்பா உன்னை கைவிடலாம், உங்க அண்ணன் உன்னை கைவிடலாம், தம்பி உன்னை கைவிடலாம். இயேசு ஒருபோதும் கைவிடவே மாட்டார். இயேசு கிறிஸ்து அவர் எப்போதும் அவர் எவ்வளவேனும் பொய்யறியாதவர், கைவிட மாட்டார். கடைசியா மத்தேயு சுவிசேஷம் 28 வசனத்திலே தமது சீஷர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். 1ஆம் நூற்றாண்டுல இயேசு பூமியில வாழ்ந்தப்ப அவங்களோட மாம்சத்தில் இருந்தார். நல்ல சந்தோஷமா இருந்தாங்க, அற்புதமெல்லாம் நடக்குது, ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க. இப்போ அவர் மேலே போகிறாரு, போகும்போது சொல்லிட்டு போகிறாரு, உங்களோட தான்ப்பா இருப்பேன்னாரு. சரீர பிரகாரமாக அவர் மேலே போயிட்டாலும் அவர் நம்மோட ஆவியில் இருக்கிறாரு. அந்த 1ஆம் நூற்றாண்டுலேருந்து இதுவரைக்கும் யாரெல்லாம் ஆண்டுடைய பிள்ளைகளாக இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் அவருக்கு ஊழியம் செய்கிறாங்களோ அவங்களோடு ஆண்டவர் இருக்கிறார். பேதுருவோடு ஆண்டவர் இருந்து அவன் போகிற இடங்களெல்லாம் அற்புதங்களை செய்து ஊழியங்களை ஆசீர்வதித்தார். மத்தேயு போன இடத்துல, மார்க்கு போன இடத்துல, தோமா போன இடத்துல, பிலிப்பி உலகம் எங்கும் இவர்கள் எங்கெல்லாம் போனாங்களோ அங்கெல்லாம் இயேசு கூட இருந்து கிரியை நடப்பித்தார். அவங்க கையில் பணம் இல்லை, அவங்க கையில் யாரும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. இயேசு கூட இருந்தார், இயேசு கூட இருந்தார். அதான் விசேஷமான காரியம். 12 இப்பெல்லாம் ஒரு ஆளை ஊழியத்துக்கு அனுப்புகிறோம்,
இப்போ எல்லாரும் அனுப்புகிறாங்க, வட இந்தியா ஊழியத்துக்கு அனுப்புகிறாங்க. அவங்களுக்கு டீ எல்லாம் கொடுக்குறாங்க. எங்கே தங்கிறது, ரூம் எவ்வளோ, சாப்பாட்டுக்கு எவ்வளோ, வின்டர் பாட்டா, சம்மர் பாட்டா, கொடை, ஷூஸு எல்லாம் கொடுத்து அப்புறம் தான் அனுப்புகிறாங்க. இயேசு அனுப்புகிறப்ப வின்டர் பாட்டாவும் கொடுக்கல, சம்மர் பாட்டாவும் கொடுக்கல, டீயை கூட கொடுக்கல, டிக்கெட் எடுத்து கூட கொடுக்கல. இப்போ நிறைய பேர் ஊழியத்துக்கு டிக்கெட் எடுத்து கொடுத்து அனுப்புகிறாங்க. கர்த்தருக்கு அமெரிக்கா போகிறதுக்கு டிக்கெட் எடுத்து கொடுத்து அனுப்புகிறாங்க. இலங்கைக்கு வந்து இந்தோனேஷியாவுக்கு, சிங்கப்பூர் ஊழியர்கள் போகிறாங்க. எல்லாரும் டிக்கெட் எடுத்து கையில் காசோடு அனுப்புகிறாங்க. இயேசு தான் சீஷரில் டிக்கெட்டு எடுத்து கொடுக்கல, பாசு பணமும் கொடுக்கல, எங்கே தங்கிறதுன்னு சொல்லலை, விலாசமும் கொடுக்கல. அவர் கூட இருந்தார். That is the matter. That is what counts. அவர் கூட இருந்துட்டார்னா எல்லாம் இருந்த மாதிரி தான். பவுலுடைய ஊழியங்களில் ஆண்டவர் கூட இருந்தார். பவுலின் கைகளினாலே விசேஷித்த அற்புதங்கள் நடக்கும்படி செய்தார். இப்போ கூட வாசித்த 2 தீமோத்தேயுவிலே 4:16 எல்லாரும் என்னை கைவிட்டார்கள். அடுத்த வசனம் சொல்லுது 17ஆம் வசனத்தில் 2 தீமோத்தேயு 4:17 கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று The Lord was with me. எல்லாரும் என்னை கைவிட்டார்கள், ஆனால் கர்த்தர் எனக்கு துணையாக நின்றார். இந்த வார்த்தைகளை கேட்கிறவங்க எல்லாருக்கும் சொல்றேன், நீங்க யாரெல்லாம் நம்பினீங்களோ அவங்க கைவிட்டுருக்கலாம், ஆனால் கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். ட்ரஸ்ட் இன் த லார்ட், ட்ரஸ்ட் இன் த லார்ட். கர்த்தரை நம்புங்கள், கர்த்தரை நம்புங்கள், கர்த்தரை துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். நன்றா ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வசனத்தை பிடித்து கொள்ளுங்கள். கர்த்தர் நமது பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாயிருப்பவன் யார் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் நம்மோடு இருப்பாரானால் நமக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லாவற்றையும் ஒரு வழியாய் உனக்கு விரோதமாய் வருவார்கள், 7 வழியாய் ஓடி போவார்கள். யாக்கோபோடு கர்த்தர் இருந்தார். வர 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 விருத்தி அடைந்து பெரிய சீமானாய் மாறினான். யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார். அவன் செய்வதெல்லாம் வாய்த்தது, அவன் செய்வதெல்லாம் வாய்த்தது. கர்த்தர் தாவீது கூட இருந்தார். அவன் போற இடங்களெல்லாம் வெற்றியை கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலனாகிய பவுலோடு கர்த்தர் இருந்தார். அற்புத அடையாளங்கள் 3 கண்டங்களை அசைத்தான். ஞாபகத்தில் வைத்து இந்த ஒரு வாக்குத்தத்தத்தை, இந்த வசனத்தை மறுபடி ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்ற வார்த்தையை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கடைசி மூச்சு வரை உங்களை நடத்துவார். பிறந்த நாள் முதற்கொண்டு கடைசி மூச்சு பரலோகம் போகிற வரையிலும், பரலோகத்திற்கு போன பிறகும் அவர் உங்களோடு இருந்து நடத்துவார். அக்கினியில் போகும்போது நீ வேக மாட்டாய், தண்ணீரை கடக்கும் போது நீ மூழ்குவதில்லை. காரணம், நீ என்னுடைய தாசன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வாக்குத்தத்தத்தை நம்புங்கள். கர்த்தர் மாறாதவர். பாஸ்டர் டேனியல் குமார் அவர்கள் முன்னுக்கு வந்து தொடர்ந்து நடத்துவார்கள். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த 1ஆம் தேதி ஆண்டவருடைய அருமையான வார்த்தையை கேட்கும்படி கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டினார். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். விசுவாசியுங்கள், அப்படியே நம்புங்கள். மறுபடியும் நான் சொல்கிறேன், இந்த வசனத்தை ஒரு 50 தடவையாவது மறுபடியும் சொல்லுங்க. ஒரு வீட்டில் இருந்து வெளியே போகும்போதும் இந்த வார்த்தையை அறிக்கையிடுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். யாரெல்லாம் கர்த்தர் கூட இருந்தார், அவர்களை எப்படியெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று பார்த்தோம். யாக்கோபோடு கர்த்தர் கூட இருந்தார். ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றினார். கர்த்தர் யோசேப்போடு கர்த்தர் கூட இருந்தார். யோபோடு கூட கர்த்தர் கூட இருந்தார். தேவனே இவர்களுக்கு வாழ்க்கையில் தேவன் அனுமதித்த பாடுகள், அந்த பாடுகளோடு கர்த்தர் கூட இருந்தார். ஒரு நல்ல உயர்வை கர்த்தர் கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். மோசையோடு, தாவீதோடு, சீஷர்களோடு கர்த்தர் கூட இருந்தார். ஒரு நல்ல பெரிய பாஸ்டர் தாமஸ் ராஜ் அவர்கள் சொல்லும்போது விதமாக சொன்னாங்க, சீஷர்களை அனுப்பும்போது நீங்கள் உலகமெங்கும் போங்கன்னு தான் சொன்னார், ஒன்றுமே கொடுக்கல. ஆரம்பிக்கும்போது 0ல தான் அவங்க ஆரம்பித்தாங்க. ஆனால் இன்றைக்கு கிறிஸ்துவை மையம் கொண்ட ஸ்தாபனங்களிலே பல கோடிகள் பணங்கள் இருக்கிறது, பல ஏக்கரில் நிலங்கள் இருக்கிறது. ஆரம்பம் 0ல ஆரம்பித்தது. ஆனால் இன்றைக்கு பல
கோடிகள் இருக்கிறது என்று சொன்னார். அது 100% உண்மை. ஆண்டவர் சீஷர்களோடு கர்த்தர் கூட இருந்தார். அவர்களோடு மாத்திரமல்ல, இன்றைக்கு நம்மோடும் கூட இருக்கிறார். விசுவாசிப்போம், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பே. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பே. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என் கைவிடுவதில்லை. நீதியின் வலக்கரத்தாலே நான் தாங்குவேன் நான் அன்பினாலே, நீதியின் வலக்கரத்தாலே உன்னை தாங்குவேன் நான் அன்பினாலே. ஆவியில் உண்மையாய் ஜெபித்திடுவாய், ஆவியில் உண்மையாய் ஜெபித்திடுவாய், தினம் அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்பாய், தினம் அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்பாய். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. இந்த வார்த்தை அப்படியே நீங்க விசுவாசிங்க, இந்த வார்த்தை அப்படியே நீங்க விசுவாசிங்க. சோர்ந்து மாத்திரம் போயிடாதீங்க. பவுல் சொல்லும்போது நீங்க இருதயத்துல சோர்ந்து போயிடக்கூடாதுன்னு பவுல் சொன்னார். இருதயத்துல சோர்ந்து போயிடக்கூடாது. சோர்வு இருந்தா வசனம் கிரியை செய்யவே செய்யாது. ஆண்டவரே, ஆண்டவரே, இப்ப நான் போகிற பாதைகளை நீர் அறிந்திருக்கிறேன். இந்த சூழ்நிலையிலையும் இந்த 9வது மாதத்திலே நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வார்த்தை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். எவ்வளோ வேற உதாரணம் காட்டினீங்க. அந்த 8வது பாயிண்டா என்னோடும் கூட நீங்க இருக்கிறீங்க. 7 பேரை பாஸ்டர் அவங்க சொன்னாங்க. கர்த்தர் யாக்கோபோடு இருந்தார், கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார், கர்த்தர் மோசேயோடு கூட இருந்தார், கர்த்தர் யோசுவாவோடு கூட இருந்தார், யோபோடு கூட இருந்தார், தாவீதோடு கூட இருந்தார், சீஷர்களோடு கூட இருந்தார். வலது கரத்தை மார்பிள வச்சு சொல்லுங்க, நீங்க இப்ப கர்த்தர் என்னோடும் கூட இருக்கிறார். அவர்களை எல்லாம் உயர்த்தினவர், அவர்களை எல்லாம் காப்பாற்றினவர், அவர்களை எல்லாம் பாதுகாத்தவர், அவர்களுக்கெல்லாம் உதவி செய்தவர், அவர்களுக்கெல்லாம் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்த ஆண்டவர் எனக்கும் கொடுப்பார் என்று விசுவாசியுங்கள். அன்பான ஆண்டவரே, இன்றைக்கு கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று மறுபடியும் எங்கள் விசுவாசத்தை ஆண்டவரே தட்டி எழுப்பும்படி நீர் கொடுத்த அந்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மோடு கூட இணைந்து எல்லா பாதைகளிலும் நாங்கள் சந்தோஷமாய் டிராவல் பண்ண கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. தொடர்ந்து இந்த செய்தி கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, வேதாகமத்தில் எத்தனையோ மனிதர்களோடு கூட இருந்து அற்புதங்களை செஞ்சிருக்கிறீங்களே, எங்கள் திருச்சபை மக்களுக்கும் ஆண்டவரே இந்த மாதத்தில் அற்புதங்கள் நடப்பதாக, அற்புதங்கள் நடப்பதாக, திருச்சபையில் அற்புதங்கள் நடப்பதாக. இந்த மாதம் நடக்கிற எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். எல்லா ஆராதனைகளை பொறுப்படும். சுகவீனமாய் இருக்கிற மக்களை தொட்டு சுகப்படுத்தும்.
ஆண்டவரே, இந்த மாதத்திலிருந்து துவங்குகிற இந்த 100 நாள் தொடர் உபவாச ஜெபத்தை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக. எல்லாரும் வந்து ஜெபிக்க ஆண்டவர் ஒரு ஜெப ஆவியை எங்கள் திருச்சபையிலே போடுவீராக. தொடர்ந்தும்படி நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருந்து காத்து நடத்துவதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.